சொந்தமா ஏர்போர்ட் இல்ல, அந்த நாட்டுக்கு சொந்தமா கரன்சி கூட இல்ல, கட்டை விரல் அளவுதான் இருக்கும். ஆனா உலகின் கோடீஸ்வர நாடு இதுதான். இந்த நாட்டுல ராணுவம் கிடையாது, இந்த நாட்டுக்கு கடனே கிடையாது. அதே போல இந்த நாட்டில் நம்ம அதிகமா டிராபிக் ஜாம் என்பதை பார்க்க முடியாது. குற்றங்களின் எண்ணிக்கை 0க்கும் கீழே உள்ளது. எந்த அளவுக்குன்னா அந்த நாட்டில் வாழ்ற மக்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய வீட்டின் முன்பக்க கதவுகளை கூட பூட்டுறதே கிடையாது. அதே போல இந்த நாட்டில் உள்ள தேசிய சிறைச்சாலையில விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு மட்டுமே கைதிகள் இருக்கிறாங்க. இங்க 2016 கணக்கெடுப்பின்படி வெறும் 406 பேர் மட்டுமே வேலை இல்லாம இருக்கிறாங்க. இதுல மகப்பேறு லீவ்ல இருக்கிறவங்களும் சேர்த்து தான் சொல்றேன். இப்படி இந்த நாடு எங்க இருக்கு, இந்த நாட்டினுடைய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த காணொலி மூலம் ரத்தின சுருக்கமா காண இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐரோப்பிய வரைபடத்துல சுவிட்சர்லாந்திற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் நடுவே ஒரு கட்டை விரல் அளவிலான சிறிய நிலப்பரப்பு இருப்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுதான் லிச்சன்ஸ்டைன். வெறும் 62 சதுர மைல் பரப்பளவை மட்டுமே கொண்ட இந்த நாடு உலகின் மிக சிறிய நாடுகள்ல ஒன்றாகும். ஒவ்வொரு நாடும் தங்களுக்கென்று சொந்தமாக கரன்சிகளை அச்சிடுவதையும் பிரம்மாண்ட சர்வதேச விமான நிலையங்களை வைத்திருப்பதையும் பெருமையாக நினைக்கும் இந்த உலகத்துல லிச்சன்ஸ்டைன் நாட்டுல இவை ரெண்டுமே கிடையாது. ஆல்ப்ஸ் மலைத்தொடர்களாலும் ரெயின் நதியாலும் சூடப்பட்ட இந்த அழகிய குட்டி நாடு எந்த ஒரு வழக்கமான நாட்டின் ஃபார்முலாவையும் பின்பற்றுவதே கிடையாது. லிச்சன்ஸ்டைன் நாட்டின் தலைநகரமான வடூஸ் நகருக்கு நீங்க போக திட்டமிட்டா எந்த ஒரு ஏர்லைன்ஸ் இணையதளத்திலும் அதற்கான டிக்கெட்டுகளை புக் செய்ய முடியாது. ஏன்னா இந்த நாட்டில் சர்வதேச விமான நிலையம் மட்டுமில்ல, சாதாரண உள்நாட்டு விமான நிலையம் கூட கிடையாது. இதற்கு மிக அருகில் உள்ள பெரிய வான்வெளி நுழைவாயில் என்றால் அது 105 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சுவிட்சர்லாந்தின் சூரிச் விமான நிலையம் தான். அங்கிருந்து பயணிகள் ரயிலிலோ அல்லது கார் மூலமாக தான் இந்த நாட்டிற்குள்ள நுழைய முடியும். பனி படர்ந்த மலைச்சிகரங்கள், அழகான ரெயின் நதி மற்றும் பறந்து விரிந்த திராட்சை தோட்டங்கள் வழியே இந்த நாட்டிற்குள்ள பயணிப்பது ஏதோ ஒரு ஹாலிவுட் சினிமா காட்சியை போல இருக்கும். லிச்சன்ஸ்டைன் பூமியிலேயே மிக கோடீஸ்வர நாடாகும். இங்குள்ள விசித்திரம் என்னன்னா இந்த நாட்டில் வாழும் குடிமக்களின் எண்ணிக்கையை விட அங்கு பதிவு செய்யப்பட்டுள்ள சர்வதேச நிறுவனங்களின் எண்ணிக்கை தான் அதிகம். இருப்பினும் இந்த நாட்டின் பாக்கெட்டுகள்ல இருக்கும் நாணயங்களை எடுத்து பார்த்தா அதுல சுவிட்சர்லாந்தின் முத்திரை தான் இருக்கும். ஆமாங்க, இந்த நாடு தனக்கென்று சொந்தமாக எந்த ஒரு கரன்சியும் அச்சிடுவதே கிடையாது. சுவிட்சர்லாந்துடன் கொண்டுள்ள நீண்டகால சுங்கம் மற்றும் நிதி ஒப்பந்தத்தின் காரணமா இவங்க சுவிஸ் பிராங்க் நாணயத்தையே தங்களின் அதிகாரப்பூர்வ கரன்சியாக பயன்படுத்தி வராங்க. சுவிட்சர்லாந்துடன் கொண்டுள்ள நீண்டகால சுங்கம் மற்றும் நிதி ஒப்பந்தத்தின் காரணமா இவங்க சுவிஸ் பிராங்க் நாணயத்தையே தங்களின் அதிகாரப்பூர்வ கரன்சியாக பயன்படுத்தி வராங்க. ஒரு நபருக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் லிச்சன்ஸ்டைன் உலகிலேயே முதன்மையான பணக்கார நாடாக திகழ்து. இதன் பொருளாதார வளம் மொனாக்கோ போன்ற பிற குட்டி சொகுசு நாடுகளுக்கு இணையானது. ஒரு நாட்டின் இறையாண்மை கொண்ட தலைநகரம் என்பதை விட ஏதோ ஒரு வசதியான கிராமத்திற்குள்ள வந்தது போன்ற உணர்வை தான் இந்த நாடு தரும். இங்கு டிராபிக் ஜாம் என்பதே கிடையாது. குற்றங்களின் எண்ணிக்கையும் 0க்கு அருகில் உள்ளது. எந்த அளவுக்கு என்றால் இங்கு வாழும் மக்கள் தங்களின் வீட்டின் முன்பக்க கதவுகளை பூட்டுவதே இல்லை. மேலும் இந்த நாட்டின் தேசிய சிறைச்சாலையில எப்போதுமே விரல் விட்டு எண்ணக்கூடிய கைதிகள் மட்டுமே இருப்பாங்க. இவற்றை எல்லாத்தையும் தாண்டி ஷான் என அழைக்கப்படும் நகரம் தான் லிச்சன்ஸ்டைனின் மிகப்பெரிய நகரமாகும். சுமார் 6000 பேர் மட்டுமே இங்கு வசிக்கிறாங்க. தலைநகர் வடூஸ் ஷானில் இருந்து சுமார் 11 மைல் தொலைவில் உள்ளது. இங்கு சுமார் 5400 பேர் வசிக்கிறாங்க. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பகுதியில 100% நிலப்பரப்பு கொண்ட உலகின் ஒரே நாடு லிச்சன்ஸ்டைன். லிச்சன்ஸ்டைன் மட்டுமல்லாது ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்லோவேனியா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகியவை ஆல்ப்ஸ் மலைத்தொடரை உள்ளடக்கிய ஐரோப்பிய நாடுகளாகும். லிச்சன்ஸ்டைன் கடல் மட்டத்திலிருந்து 1400 அடி உயரத்திலேயே உள்ளது. ஐரோப்பிய நாடுகளிலேயே மிக குறைவான வெளிநாட்டு பார்வையாளர்கள் வரும் நாடு இதுதான். லிச்சன்ஸ்டைன் நாட்டின் தனிநபர் வருமானம் அந்த நாட்டின் ஜிடிபி அடிப்படையில் சொல்வதனால் 1,65,028 அமெரிக்க டாலர் ஆகும். இது உலக அளவுல 2வது இடமாகும். பிரெஞ்சு ரிவியாராவில் உள்ள பணக்கார நகர மாநிலமான மொனாக்கோ மட்டுமே இந்த நாட்டின் வருமானத்தை தாண்டி உள்ளது. லிச்சன்ஸ்டைன் நல்ல பணம் கொழிக்கும் தொழில்துறையை கொண்டுள்ளது. எலக்ட்ரானிக்ஸ், உலோக உற்பத்தி, பல்செட் தயாரிப்புகள், ஒளியியல் கருவிகள் மற்றும் மருந்துகள் தயாரிப்பு உள்ளிட்டவை இந்த நாட்டின் பிரதான தொழில்களாக உள்ளன. லிச்சன்ஸ்டைன் நாட்டுக்கு கடனே கிடையாது. கிட்டத்தட்ட 0 தேசிய கடனை கொண்டுள்ளது. நாட்டின் மொத்த உற்பத்தி விகிதத்தில் 0.5% கடன் மட்டுமே உள்ளது. மேலும் தேசிய மற்றும் நகராட்சி பட்ஜெட்டுகள் திட்டங்களுக்கான செலவுகள் போக உபரி பணத்தை கையில் வைத்திருக்கும் அளவுக்கு செல்வ செழிப்பாக திகழ்கின்றன. இந்த நாட்டின் ஒரே கோடீஸ்வரர் கிறிஸ்டோப் ஜெல்லர். அந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில
50% மதிப்புடைய செல்வங்களுக்கு சொந்தக்காரர். பல்செட் தயாரிப்புகளிலேயே அவர் இந்த அளவுக்கு செல்வத்தை வாரி குவிச்சிருக்கிறாரு. கிறிஸ்டோப் ஜெல்லரின் சொத்து மதிப்பு 3.1 பில்லியன் அமெரிக்க டாலர் ஆகும். 1868 ஆண்டிலிருந்து லிச்சன்ஸ்டைன் நாட்டுக்கு ராணுவம் கிடையாது. ஆனா சில சமயங்கள்ல சுவிஸ் ராணுவம் இந்த நாட்டின் எல்லைக்கு அருகில் உள்ள காடுகள்ல பயிற்சிகள் நடத்தும் போது அதன் வீரர்கள் தற்செயலாக அந்த நாட்டுக்கு நுழைந்து விடுவது உண்டு. லிச்சன்ஸ்டைனின் தொழிலாளர்கள்ல பாதிக்கு மேற்பட்டவங்க ஒவ்வொரு நாளும் அண்டை நாடுகளிலிருந்து வருபவர்கள் தான். சுமார் 54% பணியாளர்கள் சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் என அந்த நாட்டின் புள்ளி விவரம் ஒன்று சொல்லுது. 2016 ஆண்டு லிச்சன்ஸ்டைன்ல 406 பேர் மட்டுமே வேலை இல்லாம இருந்தாங்க. அதுல மகப்பேறு விடுப்பில் இருந்தவர்களும் அடங்குவாங்க. நாட்டின் வேலையின்மை விகிதம் 2.1% என்று அந்த நாட்டின் புள்ளியியல் அலுவலக தகவல் தெரிவிக்கின்றது. லிச்சன்ஸ்டைன்ல விமான நிலையம் இல்லை என்பது ஏற்கனவே நான் கூறிட்டேன். இருந்தாலும் லிச்சன்ஸ்டைனின் தலைநகரிலிருந்து சுமார் 1.5 மணி நேர பயணத்துல சூரிச்சில் மிக அருகில் உள்ள விமான நிலையம் உள்ளது என்பதால அதையே இந்த நாட்டினர் பயன்படுத்துறாங்க. இது மட்டுமல்லாம உஸ்பெகிஸ்தானை போலவே இந்த நாட்டை சுற்றியுள்ள நாடுகளும் கடலால் சூழப்படாதவை. உலகின் மிக உயர்ந்த தனிநபர் வருமானம் மற்றும் மிக குறைந்த குற்ற விகிதங்களை கொண்ட நாடுகள்ல இதுவும் ஒன்று. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 அன்று நாட்டின் தேசிய தினத்தன்று மன்னரின் அரண்மனை தோட்டத்துல அனைத்து குடிமக்களுக்கும் ஒரு பெரிய தேநீர் விருந்து அளிக்கப்படுகிறது. இந்த சிறிய நாடு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் செயற்கை பற்கள்ல ஒரு பெரிய பகுதியை உற்பத்தி செய்யுது. ஒரு காலத்துல இந்த நாட்டை ஒரு இரவுக்கு சுமார் $70,000 வாடகைக்கு விடும் திட்டமும் இருந்தது. இந்த நாடு இயற்கை எழில் கொஞ்சம் மலைகள், அமைதியான சூழல் மற்றும் தனித்துவமான பொருளாதார வலிமை ஆகியவை இதன் முக்கிய சிறப்பம்சங்களாகும். சுவிட்சர்லாந்து மற்றும் உஸ்பெகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளைப் போலவே லிச்சன்ஸ்டைனும் எந்த ஒரு கடலையும் எல்லையாக கொள்ளாத நிலப்பகுதியால் சூழப்பட்ட ஒரு தனித்துவமான நாடாகும். இந்த நாட்டின் தலைநகரான வடுஸ் நகர்ல அரச குடும்பத்தினர் வசிக்கும் புகழ்பெற்ற வடுஸ் கோட்டை அமைந்துள்ளது. ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ளதால குளிர்காலத்துல பனிசறுக்கு விளையாட்டுக்கும் கோடை காலத்துல மலையேற்றத்திற்கும் இது மிக சிறந்த இடமாகும். மலபூன் ரிசார்ட் மிகவும் பிரபலமானது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி லிச்சன்ஸ்டைன் நாட்டுல பாதுகாப்புக்காக தனியாக ராணுவம் கிடையாது. எனவே குற்றங்கள் மிக குறைவாக உள்ள பாதுகாப்பான நாடாகவும் இது அறியப்படுது. இந்த நாடு வெளியிடும் தனித்துவமான அஞ்சல் தலைகள் உலக அளவுல மிகவும் புகழ்பெற்றவை. வடுஸ் நகர்ல உள்ள அஞ்சல் அருங்காட்சியகம் இதை காட்சிப்படுத்துகிறது. நவீன கலை அருங்காட்சியகம், தேசிய அருங்காட்சியகம் மற்றும் குட்டன்பர்க் கோட்டை போன்ற இடங்கள் வரலாற்று மற்றும் கலாச்சார சிறப்புகளை கொண்டுள்ளன. இதே போல உலகில் நடக்கக்கூடிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை, புது புது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய தமிழ் களஞ்சியம் சேனலை பின்தொடருங்க. மேலும் இது போன்று பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவா பார்க்கலாம். நன்றி.